இந்த நாடகத்தை தான் துஷ்டதீவன் பாஞ்சாலி சிறப்பு நாடகத்தை அரங்கேற்ற நல்ல உள்ளங்களும் வந்திருக்கூடிய ரசிக பொதுமக்களும் அத்தனை பொதுமக்களும் நம்மளுடைய நேரத்தை பாராட்டி அதாவது மதிப்பு மரியாதைக்குரிய பாட்டவ சுவாமி அடிகளார். யாரு? பாட்டவ சுவாமி அடிகளார். ஆமா, அவர் ஆகப்பட்டவரும் அவங்க சொத்திலிருந்து எனக்காக வாரி வழங்கியிருக்கிறாங்க. 100 ரூபாய் எவ்வளவு தெரியுமா? அதாவது 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். அவர் கையில வாங்கினா எதுவுமே வாழையடி ஆலையா வாழ்ந்து கொண்டே இருக்கும். சரி, அப்பேற்பட்ட ஐயாவாகப்பட்டவரும் வெப்படசரத்தில் இருக்கக்கூடிய அதாவது சரவணன் ஐயாவாகப்பட்ட அக்கா சந்திரா ஏன் போறீங்க? பேசு. அப்படி இருந்தாலும் நாடகத்துல நான் யாரு உனக்கு தெரியுமா? யாருமா? அண்ணம்மா. நான் என்னுடைய பேரோ அந்த மாதம் அதுக்காக வந்துக்கிறேன். எனக்கு ஆம்பளை அறவே பிடிக்காது. ஒரே ஒரு ஆம்பளை கூட பார்த்ததே கிடையாது. என்னுடைய பேரோ அந்தரங்க மாதர் மெச்ச சுத்திரமாக வாழ்ந்து வந்தக்கூடிய அம்மா என்னுடைய பேர் தான் பிரதை என்ற பிரதை. ஆமா, அப்படி பிரதையாக இருந்தாலும் நான் பிரதை என்ற குந்தமாதேவி. ஆமாடி, அப்படி குந்தமாதேவியாக இருந்தாலும் உன்னையும் பெற்றெடுத்தாங்களே யாருமா? அம்மா. ஓய், நான் யாரால பிறக்கப்பட்டது தெரியுமா? யாரால பிறக்கப்பட்டேன்?
ஜோதிக்கிறேன். ஐயோ பிடிச்சிக்கிட்டுல கொஞ்ச நேரம் ஜோதிச்சு விடுப்பா. அடி ஓய் பாடாத வடமதுரை வடமதுரை தேசத்தை ஆண்டு வரக்கூடிய தந்தை யாரோ சூரஜேன மகாராஜன். சூரசேன மகாராஜன். ஆமாடி. அவர் தாயாரோ சூரஜேன மன்னாகப்பட்டவர். அதாவது திருமணம் செய்து நாட்கள் உண்டோடி விட்டது. காலங்கள் கடந்து விட்டது. சரி வயது ஆகி கொண்டிருக்கிறது. ஆனா செல்வங்களோ மாளிகையிலே கொட்டி கிடக்கிறது. சரிம்மா. பிள்ளை செல்வம் இல்லாத போய்விட்டது. இல்ல செல்லும் இல்ல. ஆமாடி. சரி சரி அம்மா அப்படிக்கு நேரத்துல அடியே ஒரு பெரிய ஒரு புத்திரகாமாசியாக செஞ்சாராம். சரி சரி. பாடாத வடமதுரை தேசத்துல அப்படி செய்து விடுத்து. அதாவது கண்ணனாகப்பட்ட வசுதேவ மன்னன் ஒரு இருந்தார். ஓ வசுதேவ மன்னன். ஆமாடி. சரிம்மா. இரண்டாவது முறையாக நான் பிறவை என்ற குந்தமாதேவி நான் பிறந்தேன். ஓ இரண்டாவதாக குந்தமாதேவி. குந்தமாதேவி. ஆமாடி. சரிம்மா. அப்படி பிறந்த உடனே அம்மா அம்மா நான் வாலிபத்தை செல்லுங்க இருக்கு நேரத்துல எனக்கு குந்தமாதேவி எப்படி பேரு? எப்படிமா பேர் வந்துச்சு? எனக்கு தாயின் தந்தை வைத்த பேரு பிறதை. ஆமா. எனக்கு நாளடைவில குந்தமாதேவி என்று பேர் நாம எப்படி தெரியுமா வந்தது? எப்படி வந்தது? என் அப்பாவாகப்பட்டவருக்கு ஒரு பழைய சிநேகிதன். அதான் பாடசாலையில பாடம் கற்று கொண்டிருக்கிறது. குந்திகோசப்பட்ட ஆண்டு வரக்கூடிய குந்திகோச அரசன் அவரும் சூரஜன் மகாராஜனும் அதான் இனப்பிரியாத பாச பிணைப்போடு நிற்கக்கூடிய நண்பர்கள். ஆமாடி. சரி சரிமா. ஆமாம்மா. அவருக்கும் திருமணமாகி ஆனா குழந்தைகளே இல்லாத போய்விட்டது. ஆமாடி. சரிமா. அப்ப இந்த தந்தையருடைய இடத்துல இருந்து கேட்டாரா குந்திகோச மகாராஜன், நண்பா உனக்கு அரசாழ்வருக்கு ஒரு ஆண் குழந்தை உடம்பருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. ஆனா என் குந்தேச பட்டத்துல எந்த குறையுமே இல்ல. ஆனா பார்த்தவர் பரிகாசம் பேசுறாங்க, கண்டவர் கைத்தட்டி நகிரக்கிறாங்க. அதனால என்ன செய்வதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை காதல கூட எங்க அப்பா கேட்கலையா. கவலைப்பட வேண்டாம் நண்பா, உனக்கு பிள்ளைதானே வேணும். என் மகளாகப்பட்ட பிறதை உன்னுடைய இடத்தை தத்து பிள்ளையாக தெரியுது அப்படின்னு சொல்லி குந்திகோச அரசனுடைய இடத்துல நான் வளர்ப்பு பெண்ணாக என்ன ஒப்படைத்தார். வளர்ப்பு பெண்ணாக. ஆமாடி. சரிமா. அம்மா அம்மா அதனாலதான் குந்திகோச அரசன் சேர்க்கீர்த்தியாக எனக்கு குந்தமாதேவி என்று பேர் வச்சாங்க. குந்தமாதேவி. ஆமாடி. சரிமா. அம்மா இருந்தாலும் வாலிபத்தை அடைஞ்ச உடனே என்ன யாரு தெரியுமா திருமணம் செஞ்சாங்க? யாருமா?
ஆசைப்பட்டு தாலி கட்டின கணவன். ஆமாடி. யாருமா? உன் மூஞ்சி தேவர் போல் 3 பேரு. ஓ 3 பேர். ஆமாடி. யார் யாருமா? அம்மா ஆ. திருதராட்டி மகாராஜா. ஓ திருதராட்டி மகாராஜன். அம்மா ஆ. விதிர்ண மகாராஜன். ஓ விதர்ண மகாராஜன். பாண்டிராஜன். பாண்டுராஜன். ஆமாடி. இப்படி சொல்லக்கூடிய 3 கணவர்கள். சரிம்மா. 3 பேர்ல ஆ. அம்மா ஆ. பாண்டு மன்னன் ஆ. ஆ. என்ன திருமணம் செய்தார். ஓ பாண்டு மன்னன். ஆமாடி. சரிம்மா. அம்மா ஆ. அப்படி இருக்க நேரத்துல ஆ. கண்ணம்மா ஓய். என் வாழ்க்கையில பிரகாசமா ஜெகஜோதியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சரி. ஒரு நாள் தினத்துல ஆ. குடிமக்கள்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன செய்தார்கள்மா? பயிர் பச்சைகள் எல்லாம் நாசம் செய்கிறது சுவாமி. ஆ. அதனால அன்னை நாட்டு நான் போக வேண்டுமா? ஆ. இப்படி கஷ்டத்திலாம் தீர்க்கிறீங்களான்னு சொல்லி வந்து முடிவிட்டாங்க. சரிம்மா. அப்ப ஆ. என் கணவருக்கு நான் குந்தமாதேவி என்று சொல்லி ஒரு பெண்ணும் ஆ. மந்திராதேவி என்று சொல்லி ஆ. என் தங்கையும் ஆ. 2 திருமணம் செய்தோம். ஓ, இருவரும் திருமணம் செய்வீங்க. ஆமாடி. சரிம்மா. நாங்க புதுமண தம்பதிங்க. ஆ. அப்ப மந்திரி பிராணிகள் ஆ. அவனுடைய இடத்துல வெளிப்பட்டு ஆ. நாங்க எங்க போனோம்? எங்க போனீங்க? வனமாவனங்கிடந்து ஆ. மக்களுடைய குறை தீர்ப்புக்காக ஆ. வனத்துக்கு போய்விட்டு இருந்தோம். ஓ வனத்துக்கு. சரிம்மா. அப்படி போகும் நேரத்துல ஆ. அங்க என்ன தெரியுமா நடந்துச்சு? என்னமா ஆச்சு? ஐயோ நான் என்ன அமுந்த மகா முனிவர் சரி கொடுத்த சாபத்தால ஆ. என் கணவர் ஆ. மாண்டு விட்டார். ஓ மாண்டு மடிந்து விட்டார். அம்மா அம்மா. என் கல்யாணப்பட்ட ஆ. மந்திராதேவியும் ஆ. அது உடன்கட்டை ஏறிவிட்டார். சரிம்மா. அம்மா ஆ. தாராபுர உடத்த தர்மராஜா ஆ. பதங்கொண்ட வீமச்சேரன் ஆ. பார்த்திபன் ஆ. நகுலன் சகாதேவன் சரி 5 மக்களையும் ஆ. எல்லாம் சின்னஞ்சிறு பாடல்கள் குழந்தை பருவம் ஆ. மாரோடு தோளோடு அழைத்து ஏய். அஸ்தாபுரம் வந்து
நடந்ததெல்லாம் எடுத்து என் மச்சாண்டாரப்பட்டவருடைய இடத்துல சொல்ல பொழுது பிள்ளை போலி மக்களையும் அவங்களுக்கு 100 பிள்ளைங்க. சரிம்மா. எங்களுக்கு 5 பிள்ளைங்க. அவங்களுக்கு 100 பிள்ளைங்க, உங்களுக்கு 5 பிள்ளைகள். சரிம்மா. கண்ணம்மா அஷ்டாபுரத்துல சந்தோஷமா மக்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரிம்மா. கண்ணம்மா இருந்தாலும் பிள்ளைகளா பார்க்க வேண்டும். ஆமா. கூட்டா அப்படியாகட்டுமா? கூட்டு வருகிறையா? கூட்டு வரமா.